நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம தர்மலிங்கம் இருக்கார்ல, தர்மலிங்கம் கடைசியில் ஆண்டாளை வச்சே வந்து நம்ம அழகரை ஜெயிக்கிறதுக்காக பயங்கரமாக பிளான் போட்டிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். இங்கிட்டு பார்த்தா நம்ம ஆதியும் தமிழும் சேர்ந்து பாரதி கூட எப்படி சேரதுன்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம தமிழும் ஆதியும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட் ஸ்கூலில் வந்து உங்கள் ஃப்ரெண்டை அடிச்சிட்டிங்களாம்ல, என்கிட்ட வந்து அழகர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாப்பா அவர் வந்து உங்களே தப்பாக பேசினா அதனால தான் நான் அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னை பற்றி யார் தப்பாக பேசினாலும் அடிச்சிருவியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி வந்து கேட்குறாங்க. ஆமாப்பா உங்களை பற்றி யார் தப்பாக பேசினா எனக்கு கோவம் வரும், அடிச்சிருவேன். அம்மா மட்டும்தான் அடிக்க முடியலை, அதுக்கு தான் ஐடியா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் விடுங்க ஃப்ரெண்ட், என் மேலே வந்து கோவமாக இருப்பாங்க, அதனால் வந்து அவங்க வந்து அப்படி பேசுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு கவலையாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தமிழ் சொல்கிறாங்க. ஏன் ஃப்ரெண்ட் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இல்லைப்பா கடைசி வரைக்கும் நீங்களும் அம்மாவும் சேராமல் விட்டுருவீங்களோ எனக்கு பயமாக இருக்குது, நான் உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அப்படியெல்லாம் நடக்காது, கண்டிப்பாக வந்து அம்மா ஒரு நாள் மனசு வருவாங்க, எல்லா கோபத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது, அதனால் வந்து கண்டிப்பாக அவங்க கோவம் வந்து ஒரு நாள் குறையும், இல்லையா நான் கண்டிப்பாக குறைய வச்சு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக வாழ தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து ஆதி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம் நம்ம ஆண்டாள் வந்து காலையில் ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்காங்க. என்னவே ப்ராக்டிஸ் கிளம்பாமல் இன்னும் தூங்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றி எழுப்புறாங்க. இப்போ எந்திக்கிறியா, முழு தண்ணியை ஊற்றவா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அழகர் வந்து சொல்கிறாரு. ஏய் இரு நான் எந்திரிச்சிட்றேன் அப்படி சொல்லிவிட்டு ஆண்டாளை வந்து எந்திரிக்காங்க. எந்திரிச்சிட்டு என்ன என் மேலே அக்கறையெல்லாம் பொங்குது, கோவமாக இருந்தே அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே, அது வேறு டிபார்ட்மெண்ட் இது வேறு டிபார்ட்மெண்ட், உன்னை வந்து பெரிய கபடி பிளேயர் ஆக்கணும் தான் என்னோடய ஆசை, அதனால் வந்து நான் ஒரு அரசியல்வாதி, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றியே தீர்வேன், ஒழுங்காக கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை என் காலை பிடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் எனக்கு குறுக்கெல்லாம் வலிக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி குப்பரப்படு போய் எண்ணெய் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏய் அதெல்லாம் வேண்டாம், கால் ஷூ மட்டும் குனிஞ்சு மாட்ட முடியாது, அதை மட்டும் மாட்டி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி உட்காரு மாட்டி விடுறேன்னு சொல்லிட்டு கால் ஷூவை மாட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தர்மலிங்கம் வந்துடுறாரு. என்னத்தா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னே அவருக்கு ஷாக் ஆகிடுது. இவங்க வந்து ஒரு டிஷர்ட்டும் ஒரு ட்ராக் பேண்ட்டும் போட்டிருக்காங்களே, அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாரு. விறுவிறுன்னு போய் கோவப்பட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காரு. ஏமா சொல்லுமா உனக்கு வந்து கபடி விளையாடுறது அவ்வளோ பிடிக்குமா, கபடினா உனக்கு இஷ்டமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் அந்த இடத்துல தயங்கிட்டே வந்து நம்ம ஆண்டாள் வந்து ஆமாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா கபடி உனக்கு பிடிக்குமா இல்லைனா அப்பாவை பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, அப்பாவை தான் உங்களை தான்மா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, என்னம்மா இப்போ யோசிக்காமல் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இந்த உலகத்துலேயே எனக்கு உங்களை தான்ப்பா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கியே, நீ வந்து கண்டிப்பாக போய் கபடி விளாட்ற, நம்ம பிடி வாத்தியாரை கூப்பிட்டு வந்து நம்ம தோட்டத்துலேயே நான் வந்து ஒரு கபடி விளாட்றதுக்கு இடத்த ரெடி பண்ண சொல்கிறேன், அங்கேயே போய் நீ ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து நீ கபடி பிளேயராக ஆயிடுவ அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க, என்னடா இவன் உடனே மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அழகர் வந்து சொல்கிறாங்க, பாட்டி என் மேலே உள்ள கோவத்தில் தான் மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரிதா நீ போய் கபடி ப்ராக்டிஸ் பண்ணி, நான் எலெக்ஷன் வேலை இருக்குது ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அடுத்து வெளியில் வந்து நம்ம அழகர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆண்டாளை கூட்டு கொண்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. வா போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே, ஹலோ சார் நீங்கள் எங்கே வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்னடி லூஸ்தனமாக பேசிகிட்டு இருக்க, போய் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாமா, உன்னை கூட்டு போகிறேன் வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் அப்பா சொன்னது கேட்டையில, எங்கள் அப்பாவே எனக்கு இடத்த பார்த்துட்டாரு, எங்கள் தோட்டத்திலே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், இனிமேலாம் நீ தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னைவா தேவையில்லைன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் கேட்காரு. உன்னையை தான் சொன்னேன், இனிமேல் எங்கள் அப்பா தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓ அப்படியா, உங்கள் அப்பா நாளைக்கே வேறு ஒரு பேச்சு பேசுவாண்டி, நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது சரியா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன் கோவப்பட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம பாரதி வந்து வராங்க. என்ன சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, பாருங்கள் சிஸ்டர் உங்கள் அப்பாவை நம்பிட்டு இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, நீங்கள் தான் நீங்கள் தான் ஆண்டாள் மேலே அவ்வளோ ஆசை வச்சுருக்கீங்களே, ஏன் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அவ்வளோ ஆசை இருக்குது, ஆனால் அவள் அதை வெளிக்காட்டணும்ல, நான் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு இடத்த வாங்கி ரோஜா தோட்டம் ரெடி பண்ணி அதில் பூவெல்லாம் பூக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் அவள் கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம பாரதி வந்து சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் தான் அவள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களே, அவளும் உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கா, அதை காட்ட முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் போங்க உள்ளே எவ்வளோ பூ பூத்துருக்கு, ஒரு பூவை கூட பறிக்க காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் வண்டியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. தண்ணி குடித்தோன்னே, என்னங்க திடீர்னு தண்ணி குடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை உள்ளே வந்து ரோசாப்பூ இருக்குல்ல அதை வாடிடக்கூடாதுன்னு தண்ணி குடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிரிக்கிறாங்க. சோக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்க இதெல்லாம் சோக்கா, கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த இடத்துல வந்து பாரதி போயிடுறாங்க. ஓ ஜோக் இல்லையா அப்படி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல வந்து போயிடுறாரு. அடுத்து விறுவிறுன்னு மீடியாக்காரங்க மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறவங்க மைக்கெல்லாம் வச்சுட்டு ஒரு 2 பேரை வந்து தர்மலிங்கம் கூட்டு வந்துடுறாரு. அம்மாடி இங்கே வாமா ஆண்டாள், உங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கானே, அவன் வந்து உன்னை எப்படி கல்யாணம் பண்ணான், எப்படி டார்ச்சர் பண்ணுறான், எல்லாத்தையும் இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணும், அப்போ தாம்மா அந்த அப்பா ஜெயிக்க முடியும், சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆண்டாள் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பக்கத்தில் வேறு அழகர் இருக்கார். அழகரை பார்த்துக்கிட்டு வேறு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, ஐயோ அப்பா வேறு எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அத்தாடி சொல்லுமா, திருப்பி இந்த எலெக்ஷனில் மட்டும் நான் வந்து தோத்துட்டேன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், ஒழுங்காக வந்து சொல்லுமா அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டாள் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட் எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.